அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கான ஆடி மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாக இருக்கிறதுங்க. இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால் பல கோவில்களில் திருவிழாக்கள் கூட நல்ல விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு மகிமை வாய்ந்த ஒரு மாதமாக ஆடி மாதம் அப்படின்றத நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட பல சிறப்பு மகிமைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது தேவையற்ற குற்றச்சாட்டுக்களில் இருந்த நீங்கள் சாமர்த்தியமாக விடுபடுவதற்கான ஒரு மாதமாக அமையப்பெறுங்க. கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது கடந்த காலத்தில் நீங்கள் என்னதான் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, இல்லை என்னதான் மற்றவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசினாலும் சரி, தேவையில்லாத குற்றச்சாட்டு தேவையில்லாத அவமானங்களுக்கு நீங்கள் ஆட்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவாது. அதில் இருந்து சாமர்த்தியமாக எப்படி வெளிவருவது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதில் இருந்து சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி மன வருத்தம், கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து விஷயங்கள்லையும் ஏற்பட்ட மன வருத்தம், மனக்குழப்பம், இவை அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிடுங்க. வாகனங்களில் செல்லும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நெருக்கடி ஏற்பட்டு நீங்குங்க. வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையை செய்வதற்கு முன்பாகவும் அது பற்றி அதிகம் யோசிப்பாங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுனால வீண் அலைச்சல் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. அரசியல் துறையினருக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவீங்க. கல்வியில மேன்மை உண்டாக பெறும். இந்த காலம் அடுத்தவர்களினுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தெய்வ பக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறுகிறது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துறதுல தாமதம் உண்டாகத்தான் செய்யும். உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல வேகம் காட்டுவீங்க. ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதம் போக்கு இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பலவும் இருக்கத்தான் செய்யும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்தவர்களினுடைய எண்ணங்களை கேட்டு காரியங்களை வெற்றிகரமாக நகர்த்தவும் செய்வீங்க. திடீர் கோபம் உங்களுக்கு உண்டானாலும் சமாளித்து விடுவீங்க. எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே அப்படிங்கிற டென்ஷன் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எதிர்பாராத வீண் அலைச்சலும் வீண் செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வீண் பழி வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதுலேயுமே கவனமாக இருப்பது அவசியங்க. உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று.
தொழில் வியாபாரம் நன்றாகவே நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்களும் வந்து சேரும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுறது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டங்க. பிள்ளைகளால் பெருமை சேரும். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. அரசியல் துறையினருக்கு புதிய பொறுப்புகள் உருவாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயணங்களின் போது பயணங்கள் திடீர் பயணங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா தொலைதூர பயணங்கள், இரவு நேர பயணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான நேரத்தில் தூர பயணங்களையும் இரவு நேர தூர பயணங்களையும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா திட்டமிட்டு பயணங்களை பகல் நேரத்தில் மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை நீங்கி ஓரளவிற்கு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய செயல்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்குங்க. அடுத்தவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி நன்மதிப்பை பெறுவீங்க. திடீர் செலவு ஏற்படலாம். உங்களது திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. பாராட்டும் கிடைக்கப்பெறுங்க. இந்த காலத்தில் நீங்கள் என்னதான் ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு சில விஷயத்தில் பார்க்கும் பொழுது பிரச்சனைகளில் சிக்குவதற்குண்டான வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலுடன் நீங்கள் செய்ய வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஆராய்ந்து அந்த விஷயங்களில் ஈடுபட பாருங்கள். இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். கோபம் படபடப்பு குறைய ஆரம்பிச்சிடும். எதிர்பாராத செலவு ஒரு சிலருக்கு உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படுங்க. தாயின் உடல் நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் நீங்க பெறும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது துரிதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை அகலுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு இனிமையான செய்திகள் வந்து சேரலாம். வேலையை மனதிற்கு பிடித்து செய்வீங்க. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும்படியான சூழ்நிலைகள் உண்டாக பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் மறைய ஆரம்பிச்சிடும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் இந்த காரியத்தில் ஈடுபடும் போதோ யோசித்து செயல்படுவது நல்லது. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் அகலுங்க. அரசியல் துறையினருக்கு சுப செலவு ஏற்படும். மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவுங்க. எந்த காரியத்தையும் யோசித்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். இந்த காலத்தில் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிடும். அதை நினைத்து கவலைக்குள்ள வேண்டாம். அதே மாதிரி கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறும். வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவு இருக்கத்தாங்க செய்யும். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா வகைகள்லையுமே நன்மைகள் உண்டாக காண்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள்
இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வணங்க அனைத்துவற்றிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாகும், சுபைக்ஷம் உண்டாகும்.